ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கம்பில் செய்யக்கூடிய கம்பு ஹெல்த்தியான ஃபுட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். அதுக்கு கம்பு வந்து ரெடிமேடாகவே வந்து உங்களுக்கு மாவாக கடையில் கிடைக்கும். அது லைட்டாக இலவருப்பாக வந்து சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே கரைஞ்சிடக்கூடாது. அதோடைய பச்சை ஸ்மெல் போன வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி தொளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி உதிர்த்தி விடும்போது ஈஸியாக வந்து அது உதிரணும். இதுதான் அதோடைய கரெக்டான பக்குவம். இப்போ நான் இட்லி கொப்பரையில் தான் வந்து புட்டு செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம குழல் புட்டில் செய்யலாம், பட் ஃபைனலாக வந்து அதை எல்லாத்தையும் உதிர்த்து விட்டுட்டு தான் சாப்பிட போகிறோம். அதனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறதுனால இட்லி கொப்பரையில் வந்து அப்படியே இட்லி துணியை வந்து நினச்சிட்டு அதிலேயே வந்து அந்த புட்டு மாவெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை சூட்டோட சாப்பிட்டது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இனிப்பு சுவைக்கு சீனி அப்படி இல்லை நாட்டு சக்கரை இது ரெண்டும் சேர்த்த பிறகு கூடவே வந்து தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.